வாங்க நீங்கள் மிஸ்ஸஸ் சம்பூர்ணா சேனலில் என்ன செய்யலான்னா சுவையான வாழைப்பூ பிரியாணி செய்யலாங்க. அதுக்கு தேவையானதுங்க வந்துங்க 2 வாழைப்பூ போட சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது வாழைப்பூ நரம்பெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி வாழைப்பூ வடை செஞ்சதுலேயும் சொல்லியிருக்கிறேங்க. நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அந்த வாழைப்பூ நரம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சுக்கலாங்க. தண்ணியில் போட்டுக்கலாங்க. இப்படி கருத்து போயிருங்க, அதனால் போட்டுக்கு 2 வாழைப்பூட எடுத்துருக்குறேங்க. 3/4 படி அரிசிக்கு 3 டம்ளருங்க. ஒரு 1/4 படி டம்ளரில் 3 டம்ளர் போட்டுருக்குறேங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கிறேங்க. 5 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டுங்க, அப்புறம் கொத்தமல்லிங்க, அப்புறம் கருவேப்பிலைங்க, பிரியாணி தலைங்க, அதுக்கு தேவையான மசாலா இருக்குதுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டுங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலப்பட்டை எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் வேணாலும் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க. பிரியாணி செலவெல்லாம் போடுறோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்லா பொரிட்டுங்க. இந்த பிரியாணி மசாலாலாம் நல்லா கொஞ்சம் பொரிட்டுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம் வணங்கட்டுங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வெங்காயம் வணங்கட்டுங்க. என்ன பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்கனால பச்சை மிளகாய் போடலைங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சாப்பிட்றது பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிச்சு தக்காளி போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துச்சுங்க. வெங்காயமெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாங்க. இந்த பிரியாணிக்கு அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. பாருங்கள் தக்காளி போட்டாச்சுங்க. தக்காளி நல்லா வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி வணங்கிறதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கட்டுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. அதையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள் மட்டன் பொடிங்க வீட்டிலேயே அரைச்சிடுங்க. இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் கணக்காக காரம் போடுறது, உங்களுக்கு காரம் தேவைன்னு இன்னும் கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள் பிரியாணி மசாலாங்க. இதையும் கொஞ்சம் கொட்டிக்கலாங்க. நல்லா கலக்கிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்கள் வாழைப்பூ போட்டுக்கலாங்க. வாழைப்பூ போட்டு நல்லா வதக்கிடலாங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணுனாலும் காரத்துக்கு போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டுக்கும் போட்டுக்கலாம், மணத்துக்கும் போட்டுக்கலாங்க. நான் போடலைங்க. நீங்கள் போட்டுக்கலாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் காரம் வேணுனாலும் நீங்கள் இன்னும் சேர்த்து போட்டுக்கலாங்க. நான் காரம் கம்மியாக தான் சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டுருக்குறேங்க. 3/4 படி அரிசிக்கு 2 வாழைப்பூ போட சரியாக இருக்குங்க. நீங்கள் வேணும் இன்னும் அரிசி சேர்த்து போடுறதுல இன்னொரு போட சேர்த்து போட்டுக்கலாம். கம்மியாக போடுறதுல இன்னொரு பூ குறைச்சி 1 பூ போட்டுக்கலாங்க. பாருங்க வாழைப்பூ போட்டு நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடுச்சுங்க. அதெல்லாம் கரெக்டாக மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இனிமேல் அரிசி போட்டுக்கலாங்க. வீட்டில் நம்ம டெய்லியும் சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசியை போட்டுக்கலாங்க. அதனால் அரிசி போட்டுக்கலாங்க. பாருங்கள் நல்லா அரிசி போட்டுங்க. நல்லா இப்படி கலரி விட்டுக்கலாங்க. நல்லா செட் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கலாங்க. இனிமேல் எந்த டம்ளர் அரிசி ஆகணுமோ அந்த டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க. இதில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அளந்து வச்சுட்டு தண்ணியை ஊற்றுறேங்க. பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடிடலாங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை தூவி விட்டு மூடிடலாங்க. பாருங்கள் நல்லா கொத்தி வந்துருச்சுங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. புதினா தழை வேணுனாலும் போட்டுக்கலாங்க. நீங்கள் நாங்கள் அது எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதனால நாங்கள் போடலைங்க. நீங்கள் வேணால் அதுவும் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுங்க. இனிமேல் மூடிடலாங்க. குக்கர் மூடி வச்சு உங்கள் அரிசி எந்த அளவுக்கு நீங்கள் விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாங்க. நான் எங்கள் அரிசிக்கு 3 விசில் விடுவேங்க. 3 விசில் வரதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள் 3 விசில் வந்துருச்சுங்க. எப்படி சாப்பாடு இருக்குதுன்னு பார்க்கலாங்க.
கரெக்டாக போச்சுங்க. சாப்பாடு நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. சுவையான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வாழைப்பூ கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மிஸ்ஸஸ் சம்பூர்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.